முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாநில அரசின் நிதிநிலை குறித்த கூட்டம். அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. தமிழகத்தில் மாணவர்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பு. மாணவர்களுக்கு உதவித்தொகை வருமா என சட்டசபையில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி எழுப்பிய நிலையில் வரவு. மகளிர் உரிமை தொகை நாளை வராது. மறுசீரமைப்பு செய்யப்பட்டு விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. மாதம் 2500 ரூபாய் என சொல்லிவிட்டு இப்போது 1000 ரூபாயை கூட தராமல் இழுத்தடிப்பதுதான் உங்கள் மாற்றமா? ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர இப்போது எதற்காக அவகாசம் எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. டாஸ்மாகில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை. 21 வயதுக்கு உட்பட்டோருக்கு மது விற்பனை செய்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊழியர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை. வயதில் சந்தேகம் ஏற்பட்டால் ஆதார் கார்டு உள்ளிட்ட உரிய ஆவணங்களை சரிபார்த்து மது விற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். (2026) சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு நானே பொறுப்பு. செயல்பட முடியாது என்று நினைப்பவர்கள் தாமாக முன்வந்து விலகிக் கொள்ளலாம் என மாவட்ட செயலாளர்களுக்கு மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. (2026) தேர்தலில் நடந்திருப்பது புதுவிதமான கவர்ச்சி மாயாஜால சுனாமி என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டு மக்களை எப்படி மீட்க வேண்டும் என்பதை பற்றி யோசிப்போம். மாவட்ட செயலாளர்கள் அறிவுறுத்தல். சினிமா உருவாக்கின பிம்ப சிறையில் நிறைய மக்கள் சிக்கியிருக்காங்க. அந்த கட்சியுடைய தலைவர் அவர் சொன்ன சின்னம் இது ரெண்டை தவிர அந்த கட்சிக்கு வாக்களித்தவங்க எதை பற்றியும் கவலைப்படலை. இது அரசியலில் புதுவிதமான கவர்ச்சி, புதுவிதமான மாயாஜால சுனாமி. அவங்களை இதிலிருந்து எப்படி மீட்டெடுக்க போகிறோம் அதை பற்றி யோசித்து சிந்திச்சு எங்கே கோளாறு நடந்துச்சு, எங்கே மெத்தனை ஏற்பட்டுச்சு என்பதுதான் முக்கியம். இதை ஆய்வு செஞ்சாகும். திமுக அமைப்பு முறையில் மாற்றம் கொண்டுவரப்படும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக ஆய்வு நடத்தி 20 நாட்களில் அறிக்கை தர வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். சென்னை பசுமை வழிச்சாலையில் இபிஎஸ் இல்லத்திற்கு படையெடுக்கும் ஆதரவாளர்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆதரவாளர்களுக்கு இபிஎஸ் முக்கிய ஆலோசனை. தவேகாவுக்கு ஆதரவு அளித்த அதிமுக எம்எல்ஏக்களின் பதவியை பறிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு ஆளுநர் அர்லேகரை சந்தித்து இபிஎஸ் தரப்பு முறையீடு. சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திப்பு. சட்டப்பேரவையில் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த சி.வி. சண்முக ஆதரவு எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் சி.வி. சண்முகம் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் திடீர் சந்திப்பு. சட்டமன்ற குழு தலைவர் கொரோனாவாக எங்கள் தரப்பை அங்கீகரிக்க வேண்டும் என சி.வி. சண்முகம் தரப்பு கோரிக்கை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகம் முன்பு போலீஸ் குவிப்பு. அதிமுகவில் இபிஎஸ் சி.வி. சண்முகம் தரப்புக்கு இடையே நீடிக்கும் மோதல் போக்கு காரணமாக போலீசார் நடவடிக்கை. அந்த இயக்கத்துடைய
நாங்கள் தான் அதிமுக என நிரூபிக்கும் வரை தலைமை கழக அலுவலகத்திற்கு செல்ல மாட்டோம். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு எங்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உறுதி. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் அந்த எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கோயிலான அந்த தலைமை கழகத்தின் மீது ஒரு தூசி படுவதற்கோ எங்களால் அந்த தலைமை கழகத்திற்கு சிறிதளவும் பாதிப்பு ஏற்படுவதற்கோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் அங்கே வரமாட்டோம். அதிமுக செய்தி தொடர்பாளர் மற்றும் சிறுபான்மை நலப்பிரிவு இணை செயலாளர் ஜவஹர் அலி கட்சியிலிருந்து விலகல். இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இபிஎஸ் விரும்பவில்லை என சரமாரி குற்றச்சாட்டு. தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று டெல்லி பயணம். தாவேகா அரசில் யார் யாருக்கு அமைச்சர் பதவி என்பது குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல். திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் ஹரி அதிமுகவிலிருந்து நீக்கம். சட்டமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. தருமபுரியில் தாவேகா தலைமை உத்தரவை மீறி முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து வைக்கப்பட்ட பேனர்கள் கிழிப்பு. பல்வேறு இடங்களிலும் வைக்கப்பட்ட பேனர்கள் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி தாவேகா எம்எல்ஏ முகுந்த் பாண்டியனை வரவேற்று தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. நடு ரோட்டில் பட்டாசு பிடித்து கேக் வெட்டி கொண்டாடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கோவையிலிருந்து வேலூருக்கு ஸ்கிராப்புக்காக சென்ற தனியார் ஏசி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. பொய்கை மேம்பாலத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். சென்னை பெரம்பூர் அருகே சிக்னல் கோளாறால் வெளிமாநில ரயில்கள் 1 மணி நேரம் தாமதம். சிக்னல் பழுதால் தினசரி ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. உதகை ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி தொடக்கம். 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பல்வேறு வகைகளினால் ஆன பறவைகள் உருவத்தினை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். கரூர் வெள்ளியணை பகுதியில் ஆஞ்சநேயர் கோயில் அருகே காவிரி கூட்டுக்குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணான குடிநீர் நீரூற்று போல் பொங்கி சாலையில் ஆறு போல ஓடிய நிலையில் பல்வேறு இடங்களில் நீர்த்தேக்கம்.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மதுக்கடையை அகற்றக் கோரி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்த போலீசார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கருஞ்சிறுத்தை உலா வந்ததால் பொதுமக்கள் அச்சம். குடியிருப்பு பகுதியில் நுழைவதற்கு முன்பு கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை. ஹோசூர் அருகே புதிய மேம்பால பணிகள் காரணமாக கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. இருபத்தாறு அடியாக சரிந்த வைகை அணை நீர்மட்டம். 17 நாட்கள் வழங்க தேவையான தண்ணீர் மட்டுமே இருப்பு உள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலக்கம். ராஜபாளையம் அருகே 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியல். குடிநீர் வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் வாபஸ். ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியசாமி கோயிலில் 88 லட்சம் ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்ட புதிய தேர் பணிகள் முழுவதும் நிறைவடைந்த நிலையில் பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சவாத்தியங்கள் முழங்க வெள்ளோட்டம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து வழிபாடு. கேரள முதலமைச்சராக சதீஷனை தேர்வு செய்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு. 11 நாட்களாக நீடித்து வந்த முதலமைச்சர் தேர்வு இழுபறி முடிவுக்கு வந்தது. கேரள முதலமைச்சராக தன்னை தேர்வு செய்த காங்கிரஸ் தலைமைக்கு வி.டி. சதீஷன் நன்றி. வெளிப்படையான முறையில் ஆட்சி நிர்வாகம் இருக்கும் எனவும் பேட்டி. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் உள்ளிட்ட பகுதிகளில் சுழன்றடைத்த சூறாவளி காற்றால் வேரோடு சாய்ந்த மரங்கள். வீடுகள் வாகனங்கள் மீது முறிந்து விழுந்த மரங்களால் மக்கள் பாதிப்பு. கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து லட்சத்தீவு உள்ளிட்ட தீவுகளுக்கு செல்ல விரைவில் தொடங்குகிறது நீர் விமான சேவை.
சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது கொச்சி விமான நிலைய நிர்வாகம். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்தார் அதிபர் டிரம்ப். 9 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றுள்ள அமெரிக்க அதிபருக்கு பெய்ஜிங் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சீனா சென்ற அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இசை வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார் அதிபர் டிரம்ப். இலங்கையின் புத்தளம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் ஆறு போல் பெருக்கெடுத்த வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கிய மாணவர்கள் வீடு திரும்ப முடியாமல் தடுமாறிய காட்சிகள் இணையத்தில் வைரல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைவு. 1 கிலோ 3,15,000 ரூபாய்க்கு விற்பனை. The Chennai Silks in Mega Summer Sale.